Hari Om, welcome to Tatvamasi and welcome to the third part of Scientific Evidences Augmenting Our Ithihas. Part 1 setting the stage வந்து ஒரு brief introduction, part 2 enacting the scenes அப்படிங்கிறதுல வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியோட குரோனாலஜியும் ஓரளவுக்கு பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 3ல தான் வந்து கதைக்குள்ளே போகிறோம். இந்த ஏர்லி இண்டியன்ஸ் பை டோனி ஜோசப்ன்ற புக்கில் டிஎன்ஏ ஸ்டடீஸை வச்சு எப்படி இந்த மைக்ரேஷன் தியரியை ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு ஹை லெவலில் பார்க்க போகிறோம். அதனால் இது ஃப்ரம் ரியல் டு ரியல் ஒரு சாலிட் ப்ரூஃப் வச்சு இதை ப்ரூவ் பண்ணுறதுனால ரியல் டு ரியல் அப்படிங்கிறத மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கேன். தேர்ட் பார்ட் இஸ் கால்ட் தி பிளாட் திக்கன்ஸ் ஃப்ரம் ரியல் டு ரியல். ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு 3 மேஜர் ஸ்டடீஸ்லேருந்து 3 பிரான்ச் ஆஃப் ஸ்டடீஸ்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. முதல் வந்து ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜிங்கிறது வந்து தொல்லியல், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் இருக்க பல பழைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து ஏஎஸ்ஐ தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு தஞ்சை பெரிய கோவிலாக இருக்கட்டும், இல்லை அகழ்வாராய்ச்சியாக இருக்கட்டும், லைக் ஹரப்பா மொஹஞ்சதாரோ வந்து தோண்டி பார்த்து எடுத்தது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற கீழடியோடைய அகழ்வாராய்ச்சி, இதெல்லாமே வந்து ஆர்கியாலஜி கீழே வரும். ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு அதில் இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட படிக்கலாம். லைக் எபிகிராஃபின்ற ஃபீல்டில் வந்து கல்வெட்டுகள், கோவிலில் இருக்க கல்வெட்டுகளை படித்து அந்த இடத்தின் வரலாறு, அந்த சமுதாயத்தின் அந்த காலகட்டத்தோட மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற வரலாறை தெரிஞ்சுக்கிறது வந்து ஆர்கியாலஜி கீழே வரும். இது வந்து கடந்த 100, 200, 300 வருஷமாகவே இந்த ஃபீல்டு வந்து நல்ல டெவலப் ஆகிருக்கு. ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு எலும்பு கூடோ இல்லை ஒரு பழைய பானைகளோ கிடச்சிதுன்னா அது வந்து எந்த வருஷத்தை சேர்ந்தது, எவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியா லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியாங்கிறதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது வந்து பண்ணுறதெல்லாம் ஆர்கியாலஜி கீழே வரும். செகண்ட் ஸ்டடி என்னென்னு பார்த்தோன்னா லிங்குவிஸ்டிக்ஸ்ன்றது வந்து மொழியியல். மொழியியல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு மொழியை வந்து ஆராய்ச்சி செஞ்சு இப்போ சான்ஸ்கிரிட்டை கொண்டு போய் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜில் வைக்கிறதோ, இல்லை தமிழ் வந்து திராவிடன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் செக்ரிகேட் பண்ணுறது. அப்புறமா ஆராய்ச்சியில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மொழியும் வந்து ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு 2-3 நூற்றாண்டுகளுக்கு ஒரு தடவை வார்த்தைகள் பிரயோகம் இல்லை வார்த்தைகள் உச்சரிப்பு அதெல்லாம் மாறும், வடிவங்கள் மாறும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு பர்டிகுலர் லிட்ரேச்சர், இப்போ சங்கம் இலக்கியம்னாக்க அதில் இருக்க வார்த்தைகள் வச்சு அது எந்த காலத்தில் எழுதப்பட்டது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது அப்படின்னு சொல்கிறது எப்படின்னாக்க இந்த வார்த்தையின் வடிவமைப்பு தான். லைக் மொழி வந்து எப்படி வளர்ச்சி பெறுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் கீழே வரும். இந்த புக்கில் டோனி ஜோசஃபோட ஏர்லி இண்டியன்ஸ் புக்கில் பார்த்தோன்னாக்கா இந்த 2 மெத்தடை வச்சும் மைக்ரேஷன் தியரிஸை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் நான் அதை பற்றி ரொம்ப டச் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இதெல்லாம் வந்து கடந்த 100-200 வருஷமாகவே வந்து இதில் பிரயோகத்தில் இருக்க மெத்தட்ஸ் தான். மெத்தட் 3 என்னென்னு பார்த்தோன்னாக்கா டிஎன்ஏ ஸ்டடீஸ். ஸோ டிஎன்ஏ ஸ்டடீஸ் தான் வந்து கடந்த 20 ஆண்டுகள் காலத்தில் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ எவிடன்சஸ்லாம் வந்து நல்லாவே துணை புரிந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து இந்த மெயினாக இந்த டிஎன்ஏ எவிடன்சஸோட ஹை லெவல் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோமே தவிர ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு டைம் இருக்காது. ப்ளஸ் அப்புறம் புக் ரிவ்யூ மாதிரி ஆகிடும். ஸோ அதை நான் பண்ண போகிறதில்ல. ஃபர்தராக ப்ரொசீட் ஆகிறதுக்கு முன்னாடி அகெயின் ஒரு டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் எனி ஃபீல்ட். நான் படித்ததை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய புரிதல், நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கணும் அதை தான் நான் வந்து சொல்கிறேன். அதில் தப்பு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள், நானும் திருத்திக்கிறேன். வி கேன் லேர்ன் டுகெதர். டிஎன்ஏ எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லும்போது சில அடிப்படை விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது பெட்டர். இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான், புரியலனாக்க ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்ம டிஎன்ஏ அப்படிங்கிறது போது பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு பயாலஜிக்கல் நேம் கொடுப்பாங்க. லைக் ஜுவாலஜிக்கல் நேம் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ மனிதர்களுக்கு வந்து ஹோமோ சாப்பியன்ஸ், நம்மளுக்குலாம் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு பேர். ஐ திங்க் இட்ஸ் லாட்டின். ஹோமோ அப்படின்னா மனிதன் பேர், மனுஷன், மேன். சாப்பியன்ஸ் அப்படின்னா வாய்ஸ் அப்படின்ற மீனிங்கில் வருது. ஏன் நம்ம வைஸ் மேன் அப்படின்னாக்க இந்த ஹோமோன்ற ஜீனஸ் கீழே பல ஸ்பீஷீஸ் இருந்திருக்கு. அதாவது மனிதர்களுடைய கசின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல ஸ்பீஷீஸ் வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் இன்றைக்கி யாருமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் நம்மளாம் மட்டும்தான் பல இன்னல்களை கடந்து பல போராட்டங்களுக்கு அப்புறமா இன்னும் சர்வை பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னா நம்மளை தான் குறிக்கிறது. பயாலஜிஸ்ட்லாம் பார்த்தோன்னாக்கா தே கிளாசிஃபை ஆர்கானிசம்ஸ் அண்டர் ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ்ன்றது என்னன்னாக்கா ஒரு குழுவாக அதுக்குள்ளேயே இணைந்து இனப்பெருக்கம் செஞ்சு தன் வம்சத்தை விருத்தி பண்ணுறது தான் வந்து ஸ்பீஷீஸ் சொல்கிறோம். ஜீனஸ் அப்படின்னாக்கா இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் பல ஸ்பீஷீஸ்க்கு வந்து ஒரே ஆன்சஸ்டர், ட்ரேசிங் சிங்கிள் ஆன்சஸ்டர் ஃபார்
டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், அதை வந்து ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் டெர்மினாலஜிஸ், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது பெட்டர். நான் சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு வந்து அந்த காலத்தில் பல கசின்ஸ் இருந்திருக்கா அப்படின்னு சொன்னால, லைக் மனிதர்கள்லேயே பல ஸ்பீஷீஸ் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது பல வாயிலேயே நுழையாத பேர்கள்லாம் இருக்குது. இப்போ ஹோமோ நேண்டர்தாலன்சிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சொரான்சிஸ், ஹோமோ ஃப்ளோரசென்சிஸ், ஹோமோ டெனிசோவா, ஹோமோ ருடோஃபெனசிஸ், ஹோமோ எர்காஸ்டார். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் 1 லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பல ஸ்பீஷீஸ் வந்து பேரலாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மனிதர்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். கடந்த 12,000 வருஷமாக மனிதர்கள் தனியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தனியானக்க இந்த மனித இனத்தில் ஹோமோன்ற ஜீனஸில் நம்ம மட்டும்தான் 12,000 வருஷமாக இருக்கும். மற்ற எல்லா ஸ்பீஷீஸும் வந்து 12,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இதுலேருந்து தான் இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்லாம் பார்த்தோன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது வருது. டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் நான் போக விரும்பலை. ஜஸ்ட்டு இன்டர்நெட்லேருந்து எடுத்த டயக்ராம்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம். ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு யூ கேன் கூகுள் இட். இப்போ வந்து நம்ம இந்த மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது எப்படி நடந்தது, எந்த காலகட்டங்களில் என்ன நடந்ததுங்கிறது வந்து ஒரு ஹை லெவலில் பார்க்கலாம். தியரி என்ன அப்படின்னாக்க, உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களுடைய ஆரம்பமும் ஆஃப்ரிக்கா கண்டத்தில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சயின்டிஸ்ட் அண்ட் ஹிஸ்டோரியன்ஸ் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, ஹிஸ்ட்ரிங்கிறதே வந்து பழைய விஷயங்கள் தோண்டி எடுக்கிறது தானே. லைக் மனிதர்களுடைய எலும்புக்கூடு இல்லை இந்த ஃபாசில் மண்ணிலே புதஞ்சிருக்க எலும்புகளோ உடம்போ பல 1000 வருஷம் கழித்து ஃபாசில் ஸ்டேட்டுக்கு போய்டும். அதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. லைக் எந்தெந்த காலகட்டத்தில் என்ன மனிதர்கள் இருந்தார்கள், என்ன பண்ணாங்க, எப்படி மைக்ரேட் ஆனாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆஃப்ரிக்காவில் தான் பார்த்தா நம்மளுக்கு இந்த மனித எலும்போ இல்லை மனித ஃபாசில்ஸோ நிறைய கிடைக்கிறது. லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முற்பட்ட சாம்பிள்ஸ்லாம் பார்த்தோன்னா ஆஃப்ரிக்காவில் தான் நிறைய கிடைக்கிறது. அதனால் சயின்டிஸ்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் தான் எல்லா உயிரினமும் தோணியிருக்கணும், அங்கேருந்து தான் உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி பாப்புலேட் பண்ணாங்க அப்படிங்கிற தியரி இருக்குது. ஸோ முதல்ல மனிதன் எங்கேருந்து உருவானா அப்படின்னு பார்த்தாக்க ஆஃப்ரிக்கா, அதுவும் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் தான் உருவானாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆதி மனிதனுடைய வாழ்வியல் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோன்னா, தேவர் ஹண்டர் கேதரர்ஸ்னால் வேட்டையாடி சாப்பாடு சேகரிக்கிறவர்கள், ஆர் ஃபொராஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹண்டர் கேதரர்ஸ் ஆர் ஃபொராஜர்ஸ் அப்படின்ற போது வேட்டையாடி உணவு சேகரிக்கிறது, இல்லை காட்டில் கிடைக்கிற பழங்கள் வேர்கள்லாம் கலெக்ட் பண்ணி சாப்பிட்றது. ஸோ ஹண்டர் கேதரர்ஸ் ஆர் ஃபொராஜர்ஸ் ரெண்டுமே எப்படின்னாக்கா, போய் சாப்பாடை சேகரித்து தேடி போய் சாப்பாடு சேகரித்து கொண்டு வருது. தானே சாப்பாடை உற்பத்தி பண்ணிக்க முடியாது, உணவை உற்பத்தி செய்ய முடியாது, என்ன செய்ய தெரியல, அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரியல. ஸோ ஆதி மனிதர்கள் இப்படி தான் வாழ்ந்ததுனால ஒரு இடத்துல இருக்க உணவு குறைஞ்சி போச்சுன்னா, ஒரு அனிமல்ஸ் வந்து சீசனல் சேஞ்சஸால் அனிமல்ஸ் குறைஞ்சி போச்சு, இல்லை பல காலம் அங்கேயே இருந்து வேட்டையாடி எல்லாத்தையும் கொண்டுட்டாங்கன்னா சாப்பாடை தேடி வேறு இடத்துக்கு மூவ் ஆகிடுவாங்க. ஸோ தேவர் மைக்ரேட்டிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் ஆகிருக்கு. லைக் அங்கங்கே கிடைக்கிற ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ், ஃபிசிக்கல் டூல்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் இருக்கலாம். அந்த எலும்பு சிதுப்பணங்களோட எலும்புலாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மேப்பை வச்சு நான் காட்டும்போது முதல்ல உயிரினம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா, இந்த மொராக்கோ கிட்ட நம்பர் 1 போட்டிருக்க பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வந்து உயிரினம் ஆரம்பிச்சதுங்கிறாங்க. முதல்ல கிடைச்ச ஃபாசில் வந்து அந்த சாஃபி அப்படிங்கிற இடத்துல தான் கிடச்சிருக்கு. மொராக்கோவில் சாஃபின்ற இடத்துல தான் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாசில் கிடச்சிருக்கு. அதனால் அங்கே தான் முதல் உயிரினம் ஆரம்பிச்சிருப்போம், அதாவது முதல் மனிதன் ஆரம்பிச்சிருப்பான் அப்படிங்கிற கருத்து நிலவுது. அவர்கள் வந்து மைக்ரேட் ஆகி ஒவ்வொரு இடமா போகும்போது தே குட் நாட் கிராஸ் த மெடிட்டேரியன் சி அண்ட் கெட் இன் டு யூரோப். அது வந்து அட்டம்ப்ட்ஸ் நடந்திருக்கு, ஆனால் ஃபெயில் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டாரியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தே மூவ்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அண்ட் ரீச் ஈஜிப்ட் அரௌண்ட் 1,80,000 years ago. ஸோ 1,80,000 yearsக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா ஃபாசில் பார்த்தோன்னா இஸ்ரேலில் தான் முதல்ல கிடைக்கிறது. 1,80,000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மொராக்கோவில் வந்து 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதன் 1,20,000 வருஷம் கழித்து ஈஜிப்ட் ரீச் ஆகி அங்கேருந்து இஸ்ரேலுக்கு போகிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன் சொல்லப்படுது. பட் இட்ஸ் அகெயின் அ ஃபெயிலியர் பிகாஸ் ஃபர்தராக இஸ்ரேலேருந்து வந்து ஏஷியாவுக்குள்ளே மனிதர்கள் மூவ் ஆகலை. அங்கேயே ஏதோ காரணத்துக்காக அங்கேயே ஸ்டக் ஆகிட்டாங்க. ஃபர்தராக பார்த்தோன்னாக்கா தே மூவ் சவுத் அண்ட் ரீச் அந்த எரிட்ரியா, ஜுபௌத்தி அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ள மனிதர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 70,000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போத்துலேருந்து 70,000 வருஷத்துக்கு முன்னாடி த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன் ஹேப்பன்ஸ். அவங்க வந்து யமனுக்குள்ளே வராங்க. அந்த எரித்ரியா ரீஜியன்லேருந்து யமனுக்குள்ளே, அதாவது ஏஷியாவுக்குள்ளே முதல்ல 70,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் உள்ள வராங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகடன்னு மைக்ரேஷன் நடக்குது. ஏன்னா ஒன்ஸ் அந்த கடலை தாண்டி வர்றது தெரிஞ்சு போனோன்னா அங்கேருந்து வேகமாக ஏஷியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி விதின் ஷார்ட் ஸ்பேன் ஈரான்குள்ளெல்லாம் வந்துடுறாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட 65,000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போத்துலேருந்து 65,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்களுடைய குழு வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்குள்ளே நுழையிறாங்க. ஸோ அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரீஜியன் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ மாடர்ன் ஹியூமன்ஸ் ரீச் இந்தியன் சப்கான்டினென்ட் அரௌண்ட் 65,000 years ago. இங்கேருந்து வந்து அது 2 குழுக்களாக பிரித்து இந்தியாவுக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லப்படுது. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அதை பற்றி. ஸோ இது வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே 65,000 இயர்ஸ்க்கு வந்த அப்புறமா ஒரு 50 to 40,000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோன்னா அதுலேருந்து ஒரு குழு பிரிஞ்சு சென்ட்ரல் யூரோப்புக்கு போகிறாங்க. ஸோ சென்ட்ரல் யூரோப்புக்கு போய் அங்கே பாப்புலேட் பண்ணுறாங்க. அதே காலகட்டத்தில் ஒரு 50 to 45,000 இயர்ஸ்க்கு முன்னாடி அனதர் குரூப் ஃப்ரம் ஈரான் மூவ்ஸ் வெஸ்ட்வர்ட்ஸ் அண்ட் பாப்புலேட்ஸ் யூரோப். ஸோ யூரோப்புக்குள்ளே முதல் மனிதர்கள் வந்து இந்த 50 to 45,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈரான்லேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 40 to 30,000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த சென்ட்ரல் யூரோப்புக்கு போன மக்கள் வந்து திருப்பி வெஸ்ட்வர்ட் மைக்ரேஷன் பண்ணி யூரோப்புக்குள்ளே போகிறாங்க. ஸோ யூரோப்புக்குள்ளே போய் ஒரு 5,000 அவங்களுக்கு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஆல்ரெடி போன தன்னுடைய மூதாதையர்கள் கூட ஜாயின் பண்ணி அவங்களோட வம்சாவளிகள் கூட ஜாயின் பண்ணி ஃபர்தராக யூரோப்பை பாப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா முதல்ல ஆஃப்ரிக்காலேருந்து வெளியில் வந்து ஏஷியா ஃபுல்லாக பாப்புலேட் பண்ணி ஃபர்தராக ஸ்ப்ரெடிங் அவுட் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன் தியரி. நம்ம இப்போ இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு வந்துட்டு 2 குழுவாக பிரிஞ்சாங்கன்னு பார்க்குறோம்ல. ஸோ ஈரான்லேருந்து இந்தியன் சப்கான்டினென்ட்குள்ளே வந்துட்டு இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரீஜனில் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகி அங்கேருந்து 2 குழுவாக பிரிஞ்சு இந்தியாவுக்குள்ளே போகிறாங்க. ஒரு குழு எப்படி போகிறதுன்னு பார்த்தோன்னா இந்த ஹிமாலயன் அண்ட் கேஞ்சட்டிக் பிளேன்ஸ் வழியாக தே ரீச் தி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதை நான் ஸ்ட்ரெயிட் லைனில் சும்மா மேப்பில் போட்டிருக்கேன். பட் பல வளைஞ்சோடஞ்சு தான் போயிருப்பாங்க வச்சுங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஹிமாலயன் பிளேன் வழியாக ஹிமாலயன்ஸ் அண்ட் கேஞ்சட்டிக் பிளேன் வழியாக த குரூப் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இந்தியா. அட் த சேம் டைம் இன்னொரு குழு அங்கேருந்து பிரிஞ்சு 2 குழுவாக பிரிஞ்சது பார்த்தோம்னா அது இன்னொரு குழு வந்து தே மூவ் சவுத்வர்ட்ஸ், டேக் தி கோஸ்டல் ரூட், வெஸ்டர்ன் கோஸ்ட் வழியாகவே சவுத் இந்தியாவுக்கு போயிட்டு சவுத்தர்ன் டிப்புக்கு போன அப்புறமா ஒரு யூட்டர்ன் அடித்து திருப்பி ஈஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக திருப்பி நார்த் வழியாக போய் they reach the East India. So they reach their cousins or their own people again in East India. ஸோ 2 குழுவாக பிரிஞ்சது. ஒரு குழு பார்த்திங்கன்னா ஹிமாலயன் அண்ட் கேஞ்சட்டிக் பிளேன் வழியாக போயிட்டு இன்னொரு குழு வந்து கோஸ்டல் ரீஜன் வழியாக சுற்றி அப்படியே வெஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக மேலே போய் திருப்பி ஈஸ்டர்ன் இந்தியாவில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஃபர்தராக பார்த்தோம்னாக்கா தே மூவ் இன்டு த சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் போய் பாப்புலேட் பண்ணிவிட்டு ஃபர்தராக இன்னொரு குரூப் வந்து சைனாவுக்கு போய் சைனாலேருந்து அமெரிக்காவுக்கும் போகிறாங்க. அமெரிக்கன் கான்டினென்ட், அதாவது நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காலாம் பாப்புலேட் பண்ணுறதுக்கு இந்த வழியாக சைனா போயிட்டு அலாஸ்கா வழியாக உள்ளே போகிறாங்கன்றதும் ஒரு தியரி. சவுத் ஈஸ்ட் ஏஷியா வழியாக போன குரூப் வந்து ஃபர்தராக ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்க பாப்புலேஷனையும் இவங்க தான் உருவாக்குறாங்கன்றது வந்து தியரி. ஸோ திஸ் இஸ் தி என்டையர் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன். ஸோ சிம்பிளாக பார்த்தோன்னா ஆஃப்ரிக்கா மொராக்கோவில் ஆரம்பித்து மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், கெட்டிங் இன் டு யெமன், தென் ஏஷியா ஃபுல்லாக பாப்புலேட் பண்ணி ஈரானில் வந்து செட்டில் ஆகிட்டு ஈரான்லேருந்து இந்தியன் சப்கான்டினென்ட்குள்ளே போய் அங்கேருந்து 2 குழு வந்து வேறு காலகட்டத்தில் யூரோப்புக்குள்ளே போகிறாங்க. இந்தியாவுக்குள்ளே வந்த குழு வந்து 2ஆக பிரிஞ்சு ஒன்று வந்து ஹிமாலயா அண்ட் கேஞ்சட்டிக் பிளேன்ஸ்குள்ளே போகுது. இன்னொரு குழு வந்து சவுத்வர்ட்ஸ் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக திருப்பி நார்த்துக்கு போய் ஈஸ்டர்ன் இந்தியாவில் போய் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஃபர்தராக தேர் பாப்புலேட்டிங் தி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் அண்ட் ஃபர்தர் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. இதுதான் வந்து அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன். ஸ்கூலெல்லாம் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சில கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம வந்து ஒரு இன்டூ போட்டு ஒரு 4 டாட் வச்சு சர்க்கிள் பண்ணிப்போம், ரெட் பென்லாம் பண்ணுவோம், பென்சில்லாம் பண்ணிப்போம் கிளியராக தெரிகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாட்டில் இல்லை அதுக்கு அடுத்த பாட்டில் கேள்வி கேட்பேன். பதில் சொல்லணுன்னாக்கா பனிஷ்மெண்ட் வந்து முதல்லேருந்து எல்லா எபிசோடையும் பார்க்கணும். அந்த தலைவலி வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், இதில் முக்கியமாக ஒன்று என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2 குழுவாக பிரிஞ்சு இந்தியாவுக்குள்ளே போனவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சென்ட்ரல் இந்தியாவுக்குள்ளே போகலை, அது ஏன் தெரியல அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து முதல்ல வந்து தனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க அவங்க தான். ஹிஸ்டாரியன்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் வந்து ஆரியன் இன்வேஷன் சொல்லி ஆரியன் மைக்ரேஷன் சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி இந்தியாவோட இதிகாசங்களில் என்றைக்குமே மதிச்சதில்லை. ஸோ அவங்களே தெரியாதுங்கிறது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். இதில் மேப்லேயே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியாவுக்குள்ள அந்த குரூப் போகவே இல்லை. எங்கள் 2 குரூப்பில் ஒரு குரூப் கூட வந்து சென்ட்ரல் இந்தியாவில் போகலை. அதுக்கு இந்த சயின்டிஸ்ட் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா அதுவும் ரிசர்ச் பேஸ் தான் சொல்கிறாங்க. சென்ட்ரல் இந்தியாவில் தேவர் ஆல்ரெடி சம் ஆர்கைக் இண்டியன்ஸ், அதாவது ஒரிஜினல் இண்டியன்ஸ் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் இருந்திருக்காங்க. அதுக்கான டூல்ஸு அதெல்லாம் கிடச்சிருக்கு. 3 lakh years 2 lakh years முன்னாடி
இந்த மைக்ரோ லித் டூல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சின்ன சின்ன கற்களாலான டூல்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதனால் சென்ட்ரல் இந்தியாவில் வந்து ஒரு ஆர்கைக் இண்டியன்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பயந்துட்டு லைக் டு அவாய்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. டு அவாய்ட் கான்ஃப்ளிக்ட் வித் ஆர்கைக் இண்டியன்ஸ், திஸ் குரூப் அவாய்ட்ஸ் தி சென்ட்ரல் இந்தியா அண்ட் டேக்ஸ் தி கோஸ்டல் ரூட் த்ரூவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் தென் தி ஈஸ்டர்ன் கோஸ்ட். இது வந்து சயின்ஸ் சொல்கிற தியரி. ஏன்னா அது வந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ்னால் நமக்கு அந்த வழியாக தான் கிடச்சிருக்கும். அப்படியே கோஸ்டல் ஏரியாவை வந்து திருப்பி மேலே போகிறது தான் கிடச்சிருக்கு. சென்ட்ரல் ஏரியாவில் கிடைக்கல. அதாவது இன்றைக்கி இருக்கிற ஹியூமன்ஸோட சாம்பிள்ஸ் கிடைக்கல. ஸோ இதை வச்சு என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்க அத்தனை ஹியூமன்ஸுக்கும் ஒரிஜினல் டிஎன்ஏ வந்து ஆஃப்ரிக்காலேருந்து வந்த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து தியரி. ஸோ இப்போ இந்த மைக்ரேஷன் தியரியை பார்த்துட்டோம். இந்தியாவுக்குள்ளே வந்து முதல் இந்தியன்ஸ் 65,000 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இந்தியன்ஸ் உள்ளே வந்தாங்க, இன்றைக்கி இருக்க இந்தியன்ஸ் வந்து எப்படி உள்ளே வந்தாங்க, தே ஆர் கால்ட் மாடர்ன் இந்தியன்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்ததை வந்து பார்த்தோம். இப்போ வந்து இந்த டிஎன்ஏ எவிடன்சஸ் வந்து எப்படி இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. முதல் மெத்தட் வந்து ஒய் குரோமோசோம் அண்ட் எம்டி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது மெத்தட் வந்து ஹோல் ஜீனோம் டேட்டா. மூணாவது மெத்தட் வந்து ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ. ஸோ இந்த 3 மெத்தடையும் யூஸ் பண்ணி தான் டிஎன்ஏ எவிடன்சஸ் ஆராய்ச்சி பண்ணி மைக்ரேஷன் எந்த டைரெக்ஷன் நடந்தது, எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 மெத்தடை மட்டும் குயிக்காக பார்த்துருவோம். ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னாக்கா எம்டி டிஎன்ஏ அண்ட் ஒய் குரோமோசோம். ஸோ இதில் எம்டி டிஎன்ஏங்கிறது என்ன பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அப்படிங்கிறது அம்மா கிட்டேருந்து மட்டும்தான் வரும். ஸோ இப்போ எனக்கு வந்து என்னுடைய உடம்புல இருக்க டிஎன்ஏ எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா என்னுடைய எம்டி டிஎன்ஏ எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் வந்திருக்கும். ஒய் குரோமோசோம் அப்படிங்கிற காம்போனன்ட் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் வரும். ஸோ எல்லா மனிதர்களுக்கும் எம்டி டிஎன்ஏ கம்ஸ் ஃப்ரம் த மதர், ஒய் குரோமோசோம் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர். ஸோ இதை வச்சு எப்படி வந்து நம்மளுடைய பூர்வீகம் வந்து ஆஃப்ரிக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, ஆஃப்ரிக்காவில் கிடச்ச சாம்பிள்ஸ் இருக்கும்ல, லைக் 1 லட்சம் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிடச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் இன்றைக்கி இருக்கிற மனிதர்களுடைய சாம்பிள்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து எம்டி டிஎன்ஏ அங்கே இருக்க பேரண்ட்ஸ் கூட மேட்ச் ஆகுது, ஒய் குரோமோசோமும் மேட்ச் ஆகுதுங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற இந்தியன் பாப்புலேஷனில் 20 to 80% ஆஃப் எம்டி டிஎன்ஏ அண்ட் 10 to 40% ஆஃப் ஒய் குரோமோசோம் மேட்சஸ் வித் தி அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னென்னா, அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து வந்து முதல்ல இரானில் செட்டில் ஆகிட்டு அங்கேருந்து நீங்கள் வராங்க. ஸோ அந்த டிஎன்ஏ கூட பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 20 to 80% ஆஃப் அம்மாவுடைய எம்டி டிஎன்ஏவும் 10 to 40% ஆஃப் அப்பாவுடைய ஒய் குரோமோசோம்ஸும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுவும் வந்து ஒரு 20 மார்க் கொஸ்டின் நான் கேட்பேன், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோன்னாக்க ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படிங்கிறது. ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங்கில் பார்த்தோன்னா ஆல் பாப்புலேஷன் குரூப் இன் இந்தியா ஹேவ் சம் அமௌண்ட் ஆஃப் வெஸ்ட் யூரேஷியன் ஆன்செஸ்ட்ரி வேரிங் ஃப்ரம் 20 to 80% அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஜீனோம் சீக்வன்சிங்கோட முடிவு. அது என்னன்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிற இந்தியன் பாப்புலேஷனில் அத்தனை பேர்கிட்டையுமே வந்து வெஸ்ட் யூரேஷியா அப்படின்னு சொல்லப்படுகிற ரீஜன், அதாவது இந்த கசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்லேருந்து ஈரான் வரைக்கும் இருக்கிற ரீஜன் வந்து வெஸ்ட் யூரேஷியன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரீஜனில் இருக்கிற டிஎன்ஏவோடைய சாம்பிள்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க இன்றைக்கி இருக்க பாப்புலேஷன் அத்தனை பேர்கிட்டையும் வேரியஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. 20 to 80% வரைக்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது வந்து டிஎன்ஏ ரிசர்ச்சோட முடிவு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு எல்லாருமே ஆன்செஸ்ட்ரி வந்து அந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் நார்த் இந்தியன்ஸ் ஆர் சவுத் இந்தியன்ஸ். இந்த ஆரியன் திராவிடன் அப்படிங்கிறதுலாம் இங்கே வரல. எல்லாமே பார்த்திங்க, ஈவன் சவுத் இந்தியன்ஸ்க்கு வந்து யூரேஷியன் இது இருக்குது, ஆனால் பர்சன்டேஜ் தான் மாறுது அப்படிங்கிறது வந்து இந்த ஆராய்ச்சியோட முடிவு. இப்போ வந்து ஒரு சின்ன டிக்ரெஷன் எடுத்து இந்த செகண்ட் மெத்தடுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக மேப் வச்சு மைக்ரேஷன் எந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறது வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து வந்து ஈரான் சைட்லேயும் சில பேர் செட்டில் ஆகிட்டாங்களே, அதுலேருந்து ஒரு குழு தான் இந்தியாவுக்குள்ளே வந்தது. ஸோ அங்கே செட்டில் ஆனவங்க அப்படியே அங்கேயே இருந்து ஒரு 7,000 பிஃபோர் காமன் எரா, அதாவது 9,000 to 7,000 பிஃபோர் காமன் எரா, இப்போத்துலேருந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகிட்டு 7,000 BCEயில் தே மூவ் இன்டு த இந்தியன் சப்கான்டினென்ட். அவங்கள வந்து ஜோக்ரான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஈரானில் இருக்க ஜோக்ரான்ற மலைப்பகுதியில் இருந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறதுனால ஜோக்ரான் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கள் பேசிக்கலி அக்ரிகல்ச்சரலிஸ்ட்.
ஸோ அங்கே ஒரு 2000 வருஷம் கிட்ட அங்கே வந்து அக்ரிகல்ச்சரில் செட்டில் ஆகிட்டு அரௌண்ட் 7000 BC தே மூவ் இன் டு இந்தியன் சப்கான்டினென்ட் டுவர்ட்ஸ் தி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரீஜன். ஸோ இங்கே வந்து ஜோக்ராஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி 65,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த இந்தியன்ஸ் இருக்காங்களா, அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷனில் வந்த இந்தியன்ஸ் வந்து அங்கே ஆல்ரெடி இந்தியாவில் செட்டில் ஆகிட்டு ஃபர்தர்லி தே கோயிங் டு பாப்புலேட்டிங் த என்டையர் இந்தியா. ஸோ சென்ட்ரல் இந்தியாவுக்கு போகிறேன்றதை பார்த்தோம், அது 65,000 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் ஸ்டில் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட் ஒரு 50,000 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா ஃபுல்லாக போய் பாப்புலேட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைடில் இருக்கிற இந்தியன்ஸ் கூட இந்த ஜோக்ரன்ஸ், ஈரான்லேருந்து போகிற ஜோக்ரன்ஸ் போய் மிக்ஸ் ஆகி இது வந்து 7000 BCEயில் நடக்கிறது. 7000 BCE டு அரவுண்ட் 3000 BCE அந்த டைமில் வந்து இந்த மைக்ரேஷன் நடந்து இந்த கலப்பு நடக்கிறது. இந்த கலப்பில் வந்த சிவிலைசேஷன் தான் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ சிட்டிஸ்லாம் பில்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஜோக்ரன்ஸ் அண்ட் ஒரிஜினல் இண்டியன்ஸ் ஃப்ரம் 65,000 years ago அந்த ரெண்டு பாப்புலேஷனும் மிக்ஸ் ஆகி தான் ஹரப்பன் சிவிலைசேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ 7000 BCE டு 3000 BCE இந்த கலப்பு நடக்கிறது. அரௌண்ட் 5000 டு 2600 BCEயில் பார்த்தோன்னாக்க ஏர்லி ஹரப்பன் எரா, அப்போ தான் வந்து அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது. 2600 டு 1900 BCEயில் பார்த்தோன்னாக்க மெச்சூர் ஹரப்பன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பீரியடில் தான் வந்து இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் வந்து கட்டமைக்கிறாங்க. இப்போது இன்னொரு இது பார்த்தோன்னா இந்த யூரேஷியன் ஸ்டீப் அப்படின்னு அந்த மேப்பில் பார்க்குற இடம் தான் வந்து சென்ட்ரல் யூரோப் அண்ட் யூரேஷியா, ஏஷியா அண்ட் யூரோப்போட நிலப்பகுதி. அந்த இடத்துலேருந்து தான் வந்து இந்த ஆரியன் சொல்லப்படுகிற குழு வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மார்க் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரியா, யுக்ரைன் கிட்ட வெஸ்ட்டில் யுக்ரைன் கிட்ட ஸ்டார்ட் ஆகி ஈஸ்ட்டில் பார்த்தா மங்கோலியா வரைக்கும் போகும். அவ்வளோ பெரிய ரீஜன் வந்து ஸ்டீப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, யூரேஷியன் ஸ்டீப் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு குழு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சைட்லேருந்து ஒரு குழு கிளம்பி நார்த்துக்கு போய் யூரேஷியன் ரீஜனை பாப்புலேட் பண்ணாங்கன்ட்டு அவங்களுடைய வம்சாவளிகள் வந்து அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர்கள் வந்து ஒரு 3000 BCE 3000 BCE டைம் ஃப்ரேமில் வெஸ்டர்ன் ஈஸ்ட் சைடில் மூவ் ஆகி யூரோப் அண்ட் இந்த ரஷ்யா மங்கோலியா சைடெல்லாம் பாப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூரேஷியன் ஸ்டீப் அப்படிங்கிறது வந்து ரெண்டு குழுவாக பிரிஞ்சு போகிறது. அரௌண்ட் 2100 அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2000 to 1500 பிஃபோர் காமன் எரா பார்த்தோம்னா அங்கே ஸ்டீப்ஸில் இருக்கிற இந்த சென்ட்ரல் யூரோப்பியன்ஸ் தே மூவ் டுவர்ட்ஸ் சவுத் அண்ட் ரீச் தி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரீஜன், இந்தியன் சப்கான்டினென்ட்குள்ளே. இவர்கள் தான் வந்து ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற யூரோப்பியன் வந்திருக்க குழு. ஸோ ஆரியன் மைக்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமானது. ஸோ 2000 to 2500 அதாவது இப்போத்துலேருந்து 4000 3500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டீப்லேருந்து இருக்கிற ஆரியன்ஸ் மைக்ரேட் டு இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படிங்கிறது வந்து தியரி. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி தி ஆரியன் மைக்ரேஷன் தியரி. ஸோ அவங்க வந்து நம்பர் 2 அந்த ரீஜன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சைடு வந்த உடனே முன்னாடி வந்து அதை இன்வேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்வேஷனில் வந்து அடித்து திருத்தி தான் அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் இந்த திராவிடியன் சவுத்துக்காக வந்ததாக சொல்லப்படுது. பட் இன்றைக்கி டிஎன்ஏல வந்து அதே கதையை அரைச்சாக்க நல்லா இருக்காதுல்ல. ஸோ புது பேர்லாம் வைக்கணும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மைக்ரேஷன் இது இன்வேஷன் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன் ஆகி அரௌண்ட் 1500 BC 2000 to 1500 BCEயில் தே மூவ் சவுத்வர்ட்ஸ், ஒரு குழு வந்து சவுத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹரப்பன்ஸ் வந்து சவுத்துக்கு மூவ் ஆகி ஆல்ரெடி அங்கே ஒரு 65,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த இந்தியன்ஸோடைய வம்சாவளி இருப்பாங்களே அவங்க கூட மிக்ஸ் ஆகி தே கிரியேட் அ குரூப் கால்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன்ஸ். ஸோ இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா இந்த ஆரியன்ஸும் ஹரப்பன்ஸும் மிக்ஸ் ஆகி தே பாப்புலேட் த நார்த் இண்டியன் லேண்ட்ஸ்கேப் அண்ட் தே ஆர் கால்ட் ஆன்செஸ்ட்ரல் நார்த் இண்டியன்ஸ். ஸோ இதுதான் பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஆரியன் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆரியன்ஸ் உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழு வந்து ஹரப்பாவில் இருந்த ஒரு குழு வந்து சவுத் இந்தியாவுக்கு மூவ் ஆகி தே மிக்ஸ் வித் த லோக்கல் இண்டியன்ஸ் அண்ட் கிரியேட் தி ஆன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன் பாப்புலேஷன். இன்னொரு குரூப் வந்து ஹரப்பன் கூட மிக்ஸ் ஆகி தே கிரியேட் தி ஆன்செஸ்ட்ரல் நார்த் இண்டியன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த டிஎன்ஏ ஸ்டடீஸோடைய முடிவு. திருப்பி கமிங் பேக் டு த மெத்தட் 2, நம்ம மெத்தட் 2 பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து டிக்ரெஸ் ஆகி அந்த மேப் கூட போனோம். பிகாஸ் அது புரிஞ்சால் தான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறதுலாம் புரியுங்கிறதுக்காக நான் அங்கே கொஞ்சம் போனேன். ஸோ இதில் அகைன் பார்த்திங்கன்னா ஹரப்பன்ஸ்னா யாருன்னு பார்த்தா மிக்ஸ் ஆஃப் ஜோக்ரன்ஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் ஃப்ரம் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஈரான்லேருந்து வந்த பாப்புலேஷனும் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷனில் வந்த இந்தியன் பாப்புலேஷனும் மிக்ஸ் ஆகி தே கிரியேட் தி ஹரப்பன்ஸ். ஸோ ஆரியன் மைக்ரேஷன் நடக்கும்போது ஹரப்பாவில் இருந்த ஒரு குழு வந்து சவுத் இந்தியாவுக்கு மூவ் ஆகி தே மிக்ஸ் வித் தி சவுத் இண்டியன்ஸ் அதை விச் ஹூ ஆர் தி ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் ஃப்ரம் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன். அந்த குரூப் வந்து ஏஎஸ்ஐ ஆன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன்ஸ் சொல்லப்படுது. ஆரியன்ஸ் வந்து ஹரப்பன்ஸ் கூட மிக்ஸ் ஆகி ஆன்செஸ்ட்ரல் நார்த் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பீப்புள் ஃப்ரம் யூரேஷியா.
இது பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து இனவாதம் கிடையாது, ஆரியன் திராவிடியனுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏஎஸ்ஐ ஏஎன்ஐங்கிறது வந்து ஜெனட்டிக்கல் குரூப் தானே தவிர இது வந்து இனம் கிடையாது. சவுத் இண்டியன்ஸ்கிட்டையும் வந்து இந்த யுரேஷியன் ஜீன்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர எனக்கு வந்து அது கன்வின்சிங்காக இல்லை. பர்சனலி ஐ ஃபீல் அகைன் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், இது என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில்னு சொல்கிற மாதிரி ஆரியன் திராவிடன்றது வந்து அதே கதையை வந்து திருப்பி சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சு சொன்னாக்க சந்தேகம் வந்துடும். என்னடா இது 150 வருஷம் வந்து கதை சொல்லியிருந்தவங்க திடீர்னு இன்றைக்கி டிஎன்ஏ வச்சும் அதே கதையை சொல்கிறாங்களே அப்படின்னாக்கோ ஒரு சந்தேகம் வருன்றதுனால பேர் மட்டும் மாற்றிட்டாங்க, ஏஎன்ஐ ஏஎஸ்ஐன்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுவும் ஆரியன் திராவிடியனோட இதுதான். பட் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா, திராவிடியன் வந்து ஒரிஜினல் நேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியா, ஆரியன்ஸ் வெளியிலேருந்து வந்தவங்கன்னு சொன்னதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மாற்றி திராவிடன்ஸும் ஒரு காலத்தில் முன்னாடி வெளியிலேருந்து தான் வந்தாங்க. அதாவது ஏஎஸ்ஐங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரிஜினல் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரன்ஸ் அண்ட் தி ஹரப்பன்ஸ் மிக்ஸ் தான் வந்து ஏஎஸ்ஐன்னு சொல்லப்படுற இது, ஹூ ஆர் ஈக்குவலன்ட் டு தி திராவிடியன்ஸ். ஏஎன்ஐங்கிறது வந்து யுரேஷியாலேருந்து வந்து ஆரியன்ஸும் ஹரப்பன்ஸும் மிக்ஸ் ஆகி அந்த குரூப் க்ரியேட் பண்ணுறதா சயின்டிஃபிக் ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சேஞ்ச் இன் டெர்மினாலஜி என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இட் டசன்ட் சேஞ்ச் தி அண்டர்லையிங் ஸ்டோரி. ஒன்லைனில் ஸ்டோரி சொல்ல போனோம்னாக்கா அதே ஸ்டோரி தான், கொஞ்சம் ஜார்கன்ஸை மட்டும் மாற்றுறாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து மெத்தட் 2. ஸோ மெத்தட் 3 பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் சயின்டிஃபிக் மெத்தட் செட்டிங் த கொஸ்டின் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் மைக்ரேஷன். அதாவது ஏன் வந்து இந்தியாவிலேருந்து ஈரானுக்கு போயிருக்கக்கூடாது, இந்தியாவிலேருந்து ஏன் யுரேஷியாவுக்கு போயிருக்கக்கூடாது, அங்கேருந்து மக்கள் இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேள்வி வரலாம். அதை வந்து செட்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ மெத்தட் தான். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ இந்த உஸ்பெகிஸ்தான்லேருந்து ஈரான் வரைக்கும் சொன்னேன், அப்புறம் ஈரான்லேருந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அந்த பெரிய ஏரியா இருக்குது பார்த்திங்களா, யுரேஷியா ரீஜன். அங்கே இருக்கிற ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ, அதாவது ஆதி காலத்தில் கிடச்ச பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் கரண்ட் பாப்புலேஷனோடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் கம்பேர் பண்ணி அங்கே இருக்கிற டிஎன்ஏவோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம டிஎன்ஏல இருக்குது, பட் நம்ம டிஎன்ஏல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால அங்கேருந்து தான் மைக்ரேஷன் இங்கே வந்துருக்கணுமே தவிர இங்கேருந்து அங்கே போயிருக்க முடியாதுங்கிறது வந்து ஆணித்தரமாக நிரூபிக்கிறாங்க. இதுக்கு சாம்பிள்ஸ் எடுத்தது பார்த்திங்கனாக்கா, அதாவது ஒரு 1,00,000 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 612 ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ சாம்பிள்ஸை கரண்ட் சவுத் ஏஷியன் பாப்புலேஷன், நாட் இந்தியா, சவுத் ஏஷியன் பாப்புலேஷனுக்கு பார்த்திங்கன்னா 1789 சாம்பிள்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ சயின்டிஃபிக்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் தான் இது. ஸோ இதை வச்சு தான் டைரக்ஷன் ஆஃப் மைக்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதனால் மைக்ரேஷன் நடந்தது அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்குது. ஸோ இந்த 3 மெத்தட் தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் மைக்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் மைக்ரேஷன் ஹேப்பன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் விலாவரியாக பார்த்தோன்னா இந்த புக்கில் பெரிய லெவலில் பல ஜார்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனாக்கா படித்து பார்க்கலாம், டெஃபினெட்லி ஒர்த் ரீட். ஸோ இன்றைக்கி முடிவுரையாக என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஆர்கியாலஜி, லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் டிஎன்ஏ ஸ்டடீஸ் வச்சு மைக்ரேஷன் நடந்திருக்கு. டிஃப்ரெண்ட் காலகட்டங்களில் ஃபேஸஸாக நடந்தது, டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் நடந்தது. அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்து பாப்புலேட் பண்ணவங்க பின்னாடி ஈரானியன் ஜோக்ரன்ஸ் கூட மிக்ஸ் ஆகி ஹரப்பன் சிவிலைசேஷன் கிரியேட் ஆகி பிற்காலத்தில் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி யுரேஷியாலேருந்து ஆரியன்ஸ் வந்து இந்தியாவை பாப்புலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த மொத்த மைக்ரேஷனுடைய ஒன் ஸ்டோரி. ஸோ இந்த புக்கு சொல்கிற மைக்ரேஷன் தியரிங்கிறது வந்து ஓரளவுக்கு வெரி ஹை லெவலில் பார்த்துட்டோம். அகெயின் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். எனக்கு புரிஞ்சது தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், தவறுகள் இருக்கலாம். அடுத்த பார்ட்டில் வந்து கிளைமேக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 மெத்தட்லையும் ஆர்காலஜி, லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் டிஎன்ஏ ஸ்டடீஸில் நான் கண்ட சில கேப்ஸ், ஓட்டைகள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின கேப்ஸை பற்றி நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். அதை பார்த்துட்டு தென் வில் கோ டு த கிளைமேக்ஸ். ஃபைனலி வந்து இந்த மைக்ரேஷன், இவங்க சொன்ன இன்றைக்கி பார்த்த மைக்ரேஷன் தியரி, ஹவு இட் ஸ்ட்ரென்தன்ஸ் தி இதிஹாஸ் அப்படிங்கிறது வந்து கிளைமேக்ஸாக பார்த்துக்கலாம். பொறுமையாக இவ்வளோ பெரிய எபிசோடை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆஸ் யூஷுவல் ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.